இன்வெஸ்டிகேஷனுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நல்ல அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு தான் நானும் வெயிட் பண்றேன். நல்ல அப்டேட் அப்படின்னா அந்த குற்றவாளியை நாங்க கைது செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்றதை தவிர ஒரு பெரிய அப்டேட் இருக்கவே முடியாது. இப்போ இந்த பெண் கேஸ்ல, இந்த இறந்து போன பெண் கேஸ்ல இவருக்கு தொடர்பு இருக்கா, இவருக்கு தொடர்பு இல்லை அப்படின்னா யாருக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத எப்போ வெளியில கொண்டு வருவீங்க? 15 நாள் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமும் கொண்டு வர முடியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல மீடியாவோட அட்டென்ஷன் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல இருந்து மாறி போயிடும். ஏன்னா இதை மட்டுமே கவர் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்கல்ல, அதுக்காக தான் வெயிட் பண்றாங்களோ. கொல்கத்தா டாக்டர் மர்டர் கேஸ் திசை மாறி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பல சந்தேகங்கள் இப்போ நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருக்குங்க. ஏன் அப்படின்னா இந்த கேஸ்ல வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கவே முடியல. குழப்பம் தான், ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அப்டேட் அப்படிங்கிறது புதுசா குழப்பத்தை மட்டும்தான் ஏற்படுத்துதே தவிர ஒரு முடிவை நோக்கி இந்த கேஸ் போகுது, உடனடியா யார் குற்றவாளியோ அவங்க கண்டுபிடிக்கப்படுவாங்க, கைது செய்யப்படுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை கம்மியாகிட்டு தான் இருக்கு. ஏன் அப்படி ஹோப்லெஸ்ஸா பேசுறேன் அப்படின்னா நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கு. இந்த கேஸ்ல ஒரே ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய் ஆகஸ்ட் 10ஆம் தேதி கைது செய்யப்பட்டான். ஆகஸ்ட் 13ஆம் தேதி சிபிஐ கையில இந்த கேஸ் வருது. இன்னைக்கு ஆகஸ்ட் 26ல இருக்கும். இது சம்பந்தமா இன்னும் அடுத்த ஒரு நபர் கூட கைது செய்யப்படல. ஏன்னா இந்த கிரைம் நடந்தது, இந்த சம்பவம் நடந்தது இந்த சஞ்சய் ராய் மட்டும் நடத்தல, இதுக்கு பின்னாடி ஒரு டீமே இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்படிங்கிறப்போ இவனை தவிர வேற யாரையுமே இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது பல சந்தேகங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. இந்த கேஸ்ல சஞ்சய் ராயும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கான்னா, ஆரம்பத்துல இவன் எப்படி இருந்தான் அப்படின்னா டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரி, நான் தான் இந்த செஞ்சேன், என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவனை அரெஸ்ட் பண்ணப்போ அவன் பிஹேவ் பண்ணான். ஆனா இப்ப ரீசெண்டா அவன் எப்படி மாறி இருக்கான் அப்படின்னா, கோர்ட்லயே அன்னைக்கு என்ன சொன்னான், இதை மாதிரி நான் இந்த தப்பை செய்யவே இல்லை, என்னை எல்லாம் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, நீங்க பாலிகிராஃப் டெஸ்ட் எடுத்துக்கோங்க, எடுத்தாவது உண்மை வெளியில வரும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி பேசினதுக்கும் முன்னாடி நடந்துகிட்டதுக்கும் இப்போ உல்டாவா பேசுறான், இப்போ உல்டாவா நடந்துட்டு இருக்கான். அதே மாதிரி இப்போ நேத்தி வந்து இவன் இருக்கக்கூடிய ஜெயிலில் வச்சு இவனுக்கு அந்த பாலிகிராஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுல அவன் என்ன சொன்னான் அப்படிங்கிற விஷயம் வெளியில வரல. பட் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பாலிகிராஃப் டெஸ்ட் எடுத்தாலுமே அதுல அவன் சொல்லக்கூடிய அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எவிடன்ஸா கோர்ட்ல எடுத்துக்க மாட்டாங்க. எதுக்காக இந்த பாலிகிராஃப் டெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னா, அவன் சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு விசாரணையை கண்டினியூ பண்ணலாம், இல்லை வேற ஆங்கிள் கொண்டு போகலாம். அவன் வேற யாரையாவது சொல்றான் அப்படின்னா அவங்கள நோக்கி இந்த விசாரணையை நகர்த்தலாம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் சிபிஐ செய்ய முடியுமே தவிர, இவன் இந்த பாலிகிராஃப் டெஸ்ட் இப்போ சொன்ன விஷயத்தை கொண்டு போய் இதை சொல்லியிருக்கான் அப்படின்னு எவிடன்ஸா கோர்ட்ல சப்மிட் பண்ண முடியாது. ஸோ சஞ்சய் ராய் விஷயத்திலேயே இப்போ இவ்வளவு குழப்பம் இருந்துட்டு இருக்கு. இந்த கேஸ்ல அடுத்து உள்ள வரக்கூடிய நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தீப் கோஷ், அந்த எக்ஸ் பிரின்சிபல் தான். ஸோ சஞ்சய் ராய்க்கு அப்புறம் இவர் தான் குற்றவாளி, இவருக்கும் இதுல தொடர்பு இருக்கு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் இவர்கிட்ட சிபிஐ வந்து ஒரு 8 நாள் கிடுக்குப்பிடி விசாரணை அப்படின்லாம் போயிட்டு இருந்தப்போ, சரி இந்த கேஸ்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும், அடுத்து யாரு குற்றவாளி அப்படின்னு தெரிய வரும் அப்படின்னு தான் எல்லாருமே காத்துட்டு இருந்தோம். பட் நேத்தி சிபிஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவருக்கு சம்பந்தமா இருக்கக்கூடிய ஒரு 14 இடங்கள்ல வந்து ரைடு அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இவர் வந்து அந்த காலேஜ்ல பினான்சியல் இர்ரெகுலாரிட்டிஸ் விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்காரு, அதுக்கும் இவருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்கான ரைடு நடத்தியிருக்காங்க. இந்த விஷயம் நடக்கட்டும், அவர் செஞ்சிருக்காரு, அதை நாமளே குற்றச்சாட்டா வச்சிருக்கோம், ஓகே, இது தப்பு கிடையாது. ஆனா அந்த பெண் இறந்து போனாங்கல்ல, அந்த விஷயத்துல என்ன டெவலப்மெண்ட் இருக்கு, அந்த விஷயத்துல இவர் குற்றவாளியா? ஏன்னா இந்த கேஸ் வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆக ஆக இது மேல இருக்கக்கூடிய அட்டென்ஷன் அப்படிங்கிறது மீடியாவுக்கே கம்மியாயிடும். அதுக்கப்புறம் இதுல யாரு குற்றவாளின்னு தண்டிக்கப்படுறாங்க, யாரு உண்மையான குற்றவாளி அப்படிங்கிற விஷயத்த இங்க பேச மீடியாவே முன் வர மாட்டாங்க. மீடியாவுக்கே நிறைய விஷயங்கள் இதை பத்தி தெரிய வராது. அப்படிங்கிறப்போ உடனடியா யார் அந்த பெண்ணை வந்து இதை மாதிரி பண்ணாங்களோ அவங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டா, இல்லை இவங்க தான் அக்யூஸ்ட் அப்படின்னு உண்மை வெளிவந்தா அது ஒரு பெரிய பாதிப்பை வந்து இந்த சமூகத்தில் ஏற்படுத்தும். அடுத்தவங்களுக்கு வந்து இதை மாதிரி இதை மாதிரி தப்பு செஞ்சான், அடுத்த கொஞ்ச நாள்லயே இவன் மாட்டிக்கிட்டான், அது யாரா இருந்தாலும் எவ்வளவு ஹை லெவல் பர்சனா இருந்தாலும் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வரும். பட் இந்த கேஸ் இதே மாதிரி அப்படியே ஒரு நாளும் ஒவ்வொரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு அந்த பெண்ணோட வழக்கே இப்ப மாறி இப்போ இந்த பினான்சியல் இர்ரெகுலாரிட்டிஸ் இந்த வழக்கு பின்னாடி சிபிஐ போற மாதிரி தான் இருக்கு. இவரு அந்த விஷயங்கள் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அந்த பெண் இறந்து போய் 15 நாள் ஆகுது. இந்த 15 நாளுக்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தையே இன்னும் சிபிஐ கண்டுபிடிச்சு அவரு இதுல குற்றவாளியா இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியல. இவரு இந்த ஆர்ஜிகர் மருத்துவமனைக்கு பிரின்சிபலா வந்து 3 வருஷம் ஆகுது. 2021 ஜனவரியில வந்திருக்காரு. ஸோ இந்த 3 வருஷத்துல அவர் எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்கலாம்.
அதெல்லாம் விசாரிக்க போனா அது பல மாதங்கள் எடுக்கும். இது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி இவரு கல்கத்தா நேஷனல் மெடிக்கல் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அங்க வந்து மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் அண்ட் வைஸ் பிரின்சிபலா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே காலேஜ்லயும் இவர் மேல வந்து இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இருந்திருக்கு. இவர் வந்து பினான்சியல் இர்ரெகுலாரிட்டிஸ்ல ஈடுபடுறாரு, அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மிஸ்யூஸ் பண்றாரு அப்படிங்கிற விஷயம் இருந்திருக்கு. ஸோ அப்படி பாக்குறப்போ இந்த கேஸை விசாரிக்க போனாங்க அப்படின்னா இந்த 3 வருஷம் மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி இவர் எந்த காலேஜ்ல ஒர்க் பண்ணாரு அந்த விஷயத்தையும் தேடி போற மாதிரி இருக்கும். இந்த கேஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு நாள்லயோ ஒரு மாசத்துலயோ விசாரணை செஞ்சு முடிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அவ்வளவு விஷயங்கள் இதுக்கு பின்னாடி நடந்திருக்கு. ஏன்னா பங்களாதேஷ் வரைக்கும் சந்தீப் கோஷுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றப்போ அதுக்குள்ள சிபிஐ போயிட்டாங்க அப்படின்னா இந்த பெண்ணோட கேஸ் அப்படிங்கிறது ஒரு நீர்த்து போன மாதிரி ஆயிடும். உடனடியா அவருக்கு இது சம்பந்தம் இருக்கா இல்லையா, அவருக்கு இல்ல அப்படின்னா யாருக்கு இருக்கு? ஒரு ஆள் செஞ்சது கிடையாது அப்படிங்கறத உறுதி பண்ணியாச்சு. அப்புறம் யாருக்கு இருக்கு அப்படிங்கிறது தானே எல்லாருடைய கேள்வியும். இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு உடனடியா ஒரு தண்டனை அப்படிங்கிறது கிடைச்சா மற்றவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். சமூகத்து மீதோ இல்ல நாட்டின் மீதோ ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது, சிபிஐ கிட்ட ஒரு கேஸ் போச்சு அப்படின்னா உடனடியா தண்டனை கிடைக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். பட் இந்த கேஸ் இப்படி போயிட்டு இருக்கிறது, இன்னும் இந்த கேஸ் வந்து சரியா போகலையோ இல்ல ஏன் என்ன நடந்துட்டு இருக்கு, சரியான விஷயங்கள் வெளியில தெரிய வரலையோ அப்படிங்கிற பல கேள்விகளை உருவாக்கி இருக்கு. இதுக்கெல்லாம் பதில் கிடைக்கணும் அப்படின்னா செப்டம்பர் 5ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் வந்து அடுத்த ஹியரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சிபிஐ வந்து சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற விஷயம் தான். ஏன்னா இப்போ போயிட்டு இருக்குல்ல ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷனே. ஸோ அது எதை சம்பந்தமா அவங்க நாளைக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க. சந்தீப் கோஷ் என்ன பேசியிருக்காரு இந்த விஷயத்துல, 8 நாள் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. ஸோ என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பல சந்தேகங்கள் இருக்கு. இந்த காலேஜுக்குள்ள அவர் இதை மாதிரி செஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்துல நிறைய ப்ரூஃப் இருக்குங்க. இவர் இதை மாதிரி நடந்திருக்காரு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சீனியர் டாக்டர்ஸே பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே இந்த காலேஜ்ல இதை மாதிரி பண்றாரு, அங்க இருக்கக்கூடிய பிணங்களை வந்து இவரு கடத்தல் பண்றாரு, இல்ல அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பணம் வாங்குறாரு, இதை மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்திருக்கு. இதுக்காக 2 முறை 2023 மட்டுமே 2 டைம் இவரை வந்து முர்சிதாபாத் மெடிக்கல் காலேஜுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனா இவருக்கு பெரிய அளவுல பொலிட்டிக்கல் பேக்கிங் இருக்கிறதுனால திரும்ப இதே காலேஜுக்கு இந்த பிரின்சிபல் பொசிஷனை வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பவர் உள்ள ஆளு தான். சொல்லப்போனா இதுக்கு முன்னாடி இதை மாதிரி பிரச்சனை வந்தப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவரை தாக்கலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, இதை மாதிரி இவர் தொடர்ச்சியா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறதுனால. பட் அதுக்கப்புறம் இந்த சம்பவம்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த சந்தீப் கோஷ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் இவரு கூட வந்து ஒரு 4 பவுன்சர்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்களாம் பாதுகாப்புக்காக. ஸோ ஒரு பிரின்சிபலுக்கு, ஒரு காலேஜ் பிரின்சிபலுக்கு பவுன்சர்ஸ் ஏன் அப்படின்னு கேட்டாவே நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அவர் எந்த அளவுக்கு ஒரு பவர்ல இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்காரு அப்படின்னு. அதே மாதிரி இவர் மேல வெஸ்ட் பெங்கால் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் வந்து நிறைய சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க இவரை விசாரணைக்கு கூப்பிட்டு. ஏன்னா இந்த பிணங்களை வந்து மிஸ்யூஸ் பண்றது, தப்பா பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து ஹியூமன் ரைட்ஸுக்கு அகைன்ஸ்டான விஷயம். ஸோ அது சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனே இவரை கூப்பிட்டுருக்காங்க. பட் எதுக்குமே இவர் போயிட்டு அப்பீர் ஆகவே இல்லையாம். இந்த குற்றச்சாட்டும் இந்த விஷயத்துல இருக்கு. இதுக்கு நமக்கு ஆதாரமே தேவையில்லை. ஏன்னா நிறைய இதுக்கு முன்னாடி அங்க ஒர்க் பண்ண டாக்டர்ஸே வந்து சந்தீப் கோஷ் இதை மாதிரிலாம் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்த உறுதிப்படுத்தி இருக்காங்க. பட் இப்போ இந்த பெண் கேஸ்ல, இந்த இறந்து போன பெண் கேஸ்ல இவருக்கு தொடர்பு இருக்கா, இவருக்கு தொடர்பு இல்லை அப்படின்னா யாருக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத எப்போ வெளியில கொண்டு வருவீங்க? 15 நாள் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமும் கொண்டு வர முடியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல மீடியாவோட அட்டென்ஷன் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல இருந்து மாறி போயிடும். ஏன்னா இதை மட்டுமே கவர் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்கல்ல, அதுக்காக தான் வெயிட் பண்றாங்களோ. இதுல யார் இருக்காங்க அப்படின்னு கடைசி வரைக்கும் வெளியில தெரியாம போயிடுமோ அப்படிங்கிற பல சந்தேகங்கள் இப்ப புதுசா உருவாக்கிட்டு இருக்கு. இந்த கேஸையும் 10ஓட 11 எல்லா கேஸ் மாதிரியும் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா இந்த விஷயத்துல அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. இன்வெஸ்டிகேஷனுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நல்ல அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு தான் நானும் வெயிட் பண்றேன். நல்ல அப்டேட் அப்படின்னா அந்த குற்றவாளியை நாங்க கைது செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்றதை தவிர ஒரு பெரிய அப்டேட் இருக்கவே முடியாது. அத மாதிரி ஒரு அப்டேட் வந்தது அப்படின்னா நான் மீண்டும் ஒரு காணொலியில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு அப்டேட்டா கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.